அன்புள்ள நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகும் கதை ஒரு ஏழை பெண்ணின் வாழ்க்கை. ஆனால் அந்த பெண் சந்தித்த சவால்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அவள் வயது 32. அவளின் கணவனுடைய வயது 36. இவர்களுக்கு 6 வயதில் அழகான பெண் குழந்தையொன்று உள்ளது. திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாகத்தான் போனது. ஆனால் அவர்களது வீட்டு அருகே ஒரு புதிய குடும்பம் குடியேறியது. அந்த வீட்டில் இருந்த 24 வயது பெண் முதலில் அவளுக்கு தோழியாக வந்தாள். பின்னர் மெதுவாக கணவனுடன் நெருக்கம் காட்ட ஆரம்பித்தாள். சில நேரம் உரையாடல்கள், பிறகு வெளியில் போவது என கணவனின் பழக்கம் மாறத் தொடங்கியது. சம்பளம் கொடுக்காமல் மனைவியுடன் சண்டை போட ஆரம்பித்தார். குடிப்பழக்கத்துக்குள் விழுந்தார். அத்துடன் அந்த பெண்ணுடன் வெளியே போய் சினிமா, லாட்ஜ், பீச் என சுற்றுவதை பக்கத்து வீட்டார்கள் கண்ணால் கண்டனர். மனைவி மனமுடைந்தாள். ஒரு நாள் கணவர் குழந்தையின் நகையை திருடி விற்றார். குழந்தையும் மன அழுத்தத்தில் தள்ளப்பட்டது. பள்ளியிலிருந்து குழந்தையை திடீரென அழைத்து சென்ற சம்பவம் அவளை பயமுறுத்தியது. அதனால் அவள் தன் குழந்தையுடன் தாய் வீட்டில் போய் தங்கினாள். ஆனாலும் கணவர் தொடர்ந்தும் தொல்லை கொடுத்தார். அவள் வேலை பார்க்கும் இடத்திலும் வந்து தொந்தரவு செய்தார். அவள் முதலில் குடும்பத்தில் பெரியவர்கள் மூலம் பேச முயன்றாள். அது தோல்வியானது. பின்னர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். அதன் பிறகு நீதிமன்றத்தின் குடும்ப நல ஆலோசனை மையத்திலும் சென்றாள். ஆனாலும் கணவர் திருந்தவில்லை. இறுதியில் அவள் சட்ட ரீதியான விவாகரத்து விண்ணப்பித்தாள். அதன் பிறகும் கணவர் தொந்தரவு செய்தார். அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள். காவலர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது மனைவியையும் மகளையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சத்தம் போட்டு அவரை திட்டி அனுப்பினர். அதன் பிறகுதான் வேலையிடத்திலும் மகளின் பள்ளியிலும் அவளுக்கு அமைதி கிடைத்தது. அவள் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு பெண்ணின் ஆரோக்கியமும் மன அமைதியும் உலகிலேயே முக்கியமானது. வாழ்க்கை எவ்வளவு சவால்களை தந்தாலும் தைரியமாக நிற்கும் பெண்ணை யாரும் உடைக்க முடியாது.